மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழா நிலக்கோட்டையில் கொண்டாட்டம். தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சி தந்த முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போர்க்களத்தில் வீழ்த்த முடியாத மாவீரர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழா நிலக்கோட்டை மினி பேருந்து நிலையத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெரும்பிடுகு முத்தரையரின் பெரும் புகழையும் வீரத்தையும் போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவுக்கு வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் தனராஜ் தலைமை தாங்கினார். நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் காமராஜ் முன்னிலை வகித்தார். தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் விஜயகாந்த் தலைமையில மாவட்ட பொருளாளர் சிங்காரவேலன் உள்ளிட்ட பலரும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் தனராஜ் நிலக்கோட்டை தொகுதி வலையர் வாழ்வுரிமை சங்கத்தின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள முத்தரையர் சமூக உட்பிரிவுகளான அம்பலகாரர் வலையர் பிரிவுகளை ஏற்கனவே சீர்மரபினர் பட்டியலில் உள்ள அம்பலகாரர் வலையர் பிரிவுகளோடு சேர்த்து சட்டநாதன் ஆணையத்தின் பரிந்துரையபடி தனிக்குழு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் அம்பலக்காரர் வலையர் சேர்வை உள்ளிட்ட 68 சீர்பழங்குடியினருக்கு மாநிலத்தில் டிஎன்சி எனவும் மத்தியில் டிஎன்டி எனவும் வழங்கும் இரட்டை சான்றிதழ் ரையை மாற்றி சீர்பழங்குடியினர் பட்டியலில் உள்ள அனைத்து சாதிகளுக்கு டிஎன்டி என ஒரே சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலித்து சீர்மரபினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விழாவில் பங்கேற்ற அனைவரின் ஒருமித்த குரலாக ஒலித்தது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1350வது சதய விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருவாயில் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வலையர் வாழ்வுரிமை வைக்க சொல்லி நாங்கள் ஏற்கனவே 2 முறை போராடி உள்ளோம். நாங்கள் கூட்டமும் கூட்டியுள்ளோம். அது சமயம் இன்னும் சட்டசபையில் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அதனால் தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து வலையர் வாழ்வுரிமை நடத்தும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதை அரசு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் இது சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.